ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆப்பம் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 1 கப் இட்லி அரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். அரைக்கும்போது கைப்பிடி அளவு சாதம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சுடுங்க. 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்திருக்கும். ஒரு கரண்டியில் 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தண்ணி ஊற்றி மாவில் கரைச்சிடுங்க. மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இப்போ ஆப்ப கடாயை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆப்பம் செய்யும்போது இந்த மாதிரி ஓட்டையாக வந்திருந்தா கண்டிப்பாக ஆப்பம் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், சைட்லலாம் எப்படி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எடுக்கும்போதே சாஃப்டாக இருக்கிறது நல்லா தெரியுது. இதுக்கு தேங்காய் பால் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.